ஹாய் ஹலோ பாருங்க, நாங்கள் வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோவில் வந்து குடியாத்த சைடு இருக்குங்க. அந்த இடம் பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த கோவில் வந்து நல்லா பெருசாக இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குங்க அந்த கோவில். எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்தார். இது குளம் பாருங்க, இந்த குளம் பாருங்க எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன குளம், அதுவும் நல்லா ஆழமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே படியெல்லாம் இருக்குது சைடில் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் நான். அப்புறமா அங்கேருந்து வந்துட்டோம். நல்லா உச்சி வெயில். அப்புறமா இது கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசானா கோவில் சின்னதாக இருக்குது, இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து அவங்கவுங்க குலதெய்வம் கும்பிடுற இடம். இது வந்து என்னத்துக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரில. கிணறு மாதிரி இருக்குது, ஆனால் கிணறு இல்லை. நல்லா ஆழமாக தான் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. அது மேலே மூடி போட்டு வச்சுருக்காங்க. படி வந்துட்டு கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது, படி இல்லை. இதுதாங்க கோவில். உள்ளே வந்து முருகர் சாமி இருக்கார். நல்லா பாருங்கள், இது பூட்டிகிட்டு இருக்கு கோவில். நாங்கள் வந்தது மதிய நேரம். இங்கே வந்து எப்போ அர்ச்சனை நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து நல்ல காட்டுக்குள்ளே இருக்க கோவில். இது வந்து பிள்ளையார் சாமி. இந்த பிள்ளையார் சாமி எப்படி வச்சுருக்காங்கன்னா, தாமரை குளத்து மேலே உக்காண்ட்ருக்க மாதிரி வச்சுருக்காங்க. காட்டுற பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அது மேலே வந்து கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் தண்ணி இல்லைங்க. பாருங்கள், சைட்லேயும் காட்டுறேன், இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். சைட்லேயும் தண்ணி இல்லை, ஃபுல்லாக தண்ணி இல்லை. ஆனால் தாமரை பூ ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவில் பாருங்கள். சைடில் போய் பார்த்தா நொந்து இருக்குங்க. ரொம்ப செத்து போன பாம்பெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஓடி பயந்துட்டு ஓடி வந்துட்டோம், நானும் எங்கள் பாப்பாவும். அப்புறம் கோவிலை சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. எங்கள் பாப்பா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து கல்யாணமெல்லாம் நடக்குமா, அதுக்கான மண்டபம். அப்புறமா பக்கத்தில் இது கோவில், என்ன கோவில்னு தெரியல, என்ன சாமி இருந்துச்சுன்னு தெரியல. அப்புறமா மரத்துக்கடியில் பெருசாக சர்ப்பம் மாதிரி கோவில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி வந்தோம். அங்கே மரம் இருந்துச்சு. நாகப்பழம் பொறுக்கி எங்கள் பாப்பா சாப்பிட்ருந்துச்சி. அங்கேருந்து ஆயாங்கிட்ட கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு சுற்றி மறுபடியும் வீடியோஸ் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நாங்களே கற்பூரெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, பாய்.